தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஆட்சி அமைக்க முடியாமல் விஜய் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நோக்கி நகர்ந்துள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக இந்த தேர்தலில் 27 தொகுதிகள் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் குறைந்தது. இந்த நிலையில் நமது INT தமிழ் சேனல் சார்பாக மக்களிடம் கருத்து கேட்கையில் மக்களின் பதிலானது, அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருந்திருந்தால் இந்த முறை முதலமைச்சர் இருந்திருப்பார். ஆனால் டெல்லி தலைமை மாற்றியதன் விளைவால் பாஜக தோல்வி அடைந்தது மட்டுமில்லாமல் இப்போது அரசியல் அனுபவம் இல்லாத விஜய்க்கு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்துள்ளனர். கட்டாயம் அண்ணாமலை அரசியலில் போட்டியிடுவார், அப்போதுதான் மாற்றம் ஏற்படும். அவருக்கு என்னுடைய வாக்கு இருக்கிறது என இளைஞர் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அண்ணாமலை இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே ஓரளவுக்கு வாக்களிச்சாங்க. இப்ப முன்னாடி அண்ணாமலை இருந்ததை விட இப்ப ரொம்ப வாக்கு வங்கி கம்மியா வந்திருக்கு. இதனால கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு நல்லா எல்லா ஸ்கீம் கொண்டு நாமினேட் பண்ற மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. அதனால இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் இருந்தது நல்லா இருந்துச்சு. அதோட கம்மி ரொம்ப ஓட்டு வங்கி எல்லாமே கம்மியா இருக்கு. நல்லா திரும்ப அண்ணாமலை தான் நல்லா இருக்கும். அண்ணாமலை இருந்தா வாக்கு வங்கி அதிகமா இருக்கும். இப்ப இருந்ததோட ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப மக்கள் எல்லாமே இந்த விஜய் கட்சிக்கு போட்டு போட்டுறாங்க. இது எப்படி ஆகும் தெரியல. விஜயகாந்த் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் தெரியாது அவங்களுக்கும். அப்படின்றப்ப எல்லாருமே புதுசுன்றப்ப எப்படி ஆட்சி மெயின் பண்ணி கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி திமுக அதிமுக அவங்களோட கம்பேர் பண்ணும்போது விஜய் கட்சி தான் அந்த அளவுக்கு ஆட்சி கண்டிப்பா நிக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லா செய்வாங்கன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. எல்லாம் எலெக்ஷன் ஜெயிக்கிறதா அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு சாத்தியமானு தெரியல. மக்களுக்கு எல்லாம் பண்ணிடுவாங்களா கரெக்டா அப்படின்னு தெரியல. அது போக போக மக்களே புரிஞ்சுப்பாங்க. வர்ற காலங்கள்ல அண்ணாமலை தேர்தல் இருந்து கண்டிப்பா அண்ணாமலை அடுத்த ஜெனரேஷன் மாற கண்டிப்பா அண்ணாமலை முதலமைச்சராக வரதுக்கு கூட வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். தமிழ்நாட்டுல இத்தனை வருஷம் திமுக அதிமுக ஆட்சி இல்லாம புதுசா ஒரு முயற்சியில அண்ணாமலை கண்டிப்பா முதலமைச்சராக இருந்தாருன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட், தமிழ்நாடும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். நல்லா கொண்டு வருவாங்க. நல்லா நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. அடுத்தது வாக்களிக்கும் போது கண்டிப்பா பிஜேபி தான். நான் முக்கியமாக பிஜேபி தான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன்.